தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,05,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் காவேரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒகேனக்கல் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே காய்கறி ஏற்றி சென்ற லாரி நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விபத்து குறித்து புளியங்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மாங்குளப்பட்டி கிராமத்தில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே ரொட்டிக்கடை பகுதியில் உணவுக்காக ஒற்றை காட்டு யானை கடையை உடைக்க முயற்சித்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து யானையை அடர்வன பகுதிக்கு விரட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தின் முன்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் கூட்டமைப்பின் சார்பில் வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பணியாற்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. சென்னை அம்பத்தூரில் மாநகராட்சி தூய்மை பணியினை தனியாருக்கு ஒப்படைத்ததை கண்டித்து பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 40 வயதிற்கு மேல் உள்ள தூய்மை பணியாளர்களை நீக்கிவிட்டு இளம் பெண்களை மாநகராட்சி ஆணையர் பணிக்கு அமர்த்துவதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் காய்கனி வியாபாரிகள் சங்கம் சார்பில் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. மேலும் சாலையோர வியாபாரிகளால் நமக்கு கலப்படம் இல்லாத காய்கறிகள் கிடைக்கின்றது, அவர்களிடம் பேரம் பேசுவதை தவிர்த்து உரிய விலைக்கு காய்கறிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி 1000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் இனி ரயில்களை இப்பகுதி வழியாக அனுமதிக்க மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பஞ்சமி நிலங்களை மீட்டு இடமில்லா ஏழைகளுக்கு இடம் வழங்க கோட்டாட்சியரிடம் மனு வழங்கும் போராட்டம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தனது கணவர் மற்றும் மாமனாரிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தர கோரி குருதேவி என்ற பெண் குழந்தையுடன் ஆட்சியர் அலுவலகம் முன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சந்தைப்பேட்டையில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பொதுமக்கள் கோயில் விழாக்களை படைப்பதற்காக கிடாய் ஆடுகளையும் இறைச்சி ஆடுகளையும் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். இதனால் ரூபாய் 1 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் 1 கிலோ மாங்காய் வெறும் 3 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விரைத்து கிடந்த விவசாயிகள் மாமரங்களை அடியோடு வெட்டி சாய்த்து அழித்து வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தடுப்பது, தப்பிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் மற்றும் வடகிழக்கு பருவமழை குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது.
இதில் மின்சார கசிவு காரணமாக வீடுகளில் ஏற்படும் தீ விபத்து, கேஸ் சிலிண்டர் மூலமாக ஏற்படும் தீ விபத்துகளை எவ்வாறு அணைப்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் விளக்கம் அளித்தனர். திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது போடப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றிட கோரியும் இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி கோஷம் எழுப்பப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட சலங்கைப்பொடி நாட்டுப்புற கலை சங்கத்தின் சார்பாக சுமார் 5க்கும் மேற்பட்ட சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பாரம்பரிய கரகாட்ட கலையை தவறாக சித்தரித்து ஆபாச நடனமாடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். இதுபோன்ற செயல்களால் பாரம்பரிய கரகாட்ட கலை அழிந்து வருவதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் மல்டி பிரபு, ஆபாசமாக ஆடுவதை பதிவிடும் சமூக வலைதள கணக்குகளை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கிராமிய தென்றல் மற்றும் மதுரை மாவட்ட அகில இந்திய கலை குடும்பம் இணைந்து இன்று திண்டுக்கல்லிலும் இதே நாள் மதுரையிலும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருக்கிறோம். மனுவின் காரணம் என்னவென்றால், தமிழகத்தின் முறையான தொழிலான கரகாட்ட தொழிலை இன்று ஆபாச தொழிலாக மாற்றிக்கொண்டிருக்கும் கரகாட்ட கலைஞர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் மற்றும் அதை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆபாசமாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை தடை செய்து வேண்டும் அப்படின்னு ஒரு இது. இன்று கரகாட்டத்தை மிகவும் ஆபாசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான ஆதாரங்களும் எங்களிடம் உண்டு. அதற்கு ஒரு முழு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இரண்டாவது, ஆடல் பாடல்லாம் அப்படி ஆடுறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆடல் பாடல் என்பது நம்ம கவர்மெண்ட்லேயே வரல. அது கரகாட்டன்றது கலை பண்பாட்டு மையத்தில் 108 கலையில் இது ஒரு கலையாக இருக்குது, கரகாட்ட கலை. அந்த முறையான அரசாங்க அனுமதியோடு வரக்கூடிய நம்ம கலைஞர்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவோ உதவி செய்து அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் ஆபாசமாக ஆடும் பெண்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதை யூடியூப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் பதிவு பண்ணும் நண்பர்கள் அதை நீக்க வேண்டும் என்பதற்காண்டி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முக்கிய நீர்பிடிப்பு அணையான 99 அடி கொள்ளளவு கொண்ட பைக்கார அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. தொடர்ந்து அணையிலிருந்து 400 கன அடி வரை உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மாயார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழை போல் குவிந்து கிடக்கும் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு மற்றும் ஈ தொல்லை காரணமாக அவதியடைந்து வரும் நோயாளிகள் உடனடியாக குப்பைகளை அப்புறப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான அவமதிப்பு நடவடிக்கையை வாபஸ் பெற வலியுறுத்தி மதுரையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது புகார் கொடுக்கப்பட்டதால் இவ்விவகாரம் தொடர்பாக அவமதிப்பு புகாரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளதால் இவ்விவகாரம் தொடர்பான அவமதிப்பு புகாரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை விசாரிக்க கூடாது என்றும் இம்மனுவை உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கர் வலியுறுத்தி பேசினார். யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல, அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் சரியானதா தவறா என்பதை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும். யார் மீது புகார் கொடுத்ததோ அந்த நீதியரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு. அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் நவல்பட்டு சாலையை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் படுத்து உருண்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் நவல்பட்டு சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும், நேதாஜி நகர் பகுதியில் குடிநீர், மின்வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். கரூர் மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் திருடு போன செல்போன்கள் மற்றும் தங்கம், பணம் போன்ற உடைமைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா கலந்து கொண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பணம் மற்றும் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள பழமையான தேவாலயத்தில் தாத்தா பாட்டி தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளுக்கு இடையிலான பிணைப்பை காட்ட இது கொண்டாடப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கான முதியோர்களும் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடிப்பூரம் முன்னிட்டு 2,10,000 வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரளியார் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். எனவே சுற்றித் திரியும் காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே தனியார் கல்லூரியில் வேர்ல்டு ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் நடைபெற்ற சாதனை முயற்சி நிகழ்வில் மாணவிகள் மற்றும் குடும்ப தலைவிகள் பங்கேற்று பெண் ராணுவ அதிகாரிகளின் உருவப்படத்தை மெஹந்தியால் 15 நிமிடத்தில் வரைந்து சாதனை படைத்தனர். பின்னர் சாதனை படைத்த மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். கோவையில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் நல சங்கத்தினர் சார்பில் போதைக்கு எதிரான பிரச்சார இயக்க பேரணியை காவல் நிலைய ஆய்வாளர் ஜமுனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இளைஞர்கள் போதையில் விழுந்துவிட்டால் நமது எதிர்கால தேசத்தினுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாகிவிடும் என்றும் இதனை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்கியதாக ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் நல சங்க தலைவர் இப்ராம்சா தெரிவித்தார். இந்த போதைக்கு எதிரான பிரச்சார இயக்கங்கிறது சாதாரண விஷயமா இது படாதனால இதை பண்ணுறோம். காரணம் என்னன்னா, இது தனி மனித பிரச்சனை இல்லை, ஒரு தேசத்தினுடைய வீழ்ச்சியில் கொண்டு போய் விடும். நம்ம நாடு உலகத்திலேயே 5% இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடு. இளைஞர்களை போதையில் வீழ்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய எதிர்கால தேசத்தினுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாயிரும். இதை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை வானவில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் நலச்சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. கோவையில் பெய்து வரும் மழை காரணமாக மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி வருகின்றது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் குளத்தில் குழந்தைகளுடன் மக்கள் மீன் பிடிப்பதாக குள பாதுகாப்பில் உள்ள ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி மாநாட்டை விளம்பரப்படுத்தும் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி, ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 4வது ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான முதற்கட்ட பயிற்சி துவங்கியது. இந்த முதற்கட்ட பயிற்சியில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சீனா உள்ளிட்ட 20 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சர்ஃபிங் வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பிராட்வே பகுதியில் மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் ஆபாசமான முறையில் நடந்து கொண்டு அதை கேட்ட சிறப்பு உதவி ஆய்வாளரை தாக்க முயற்சி செய்த குற்றவாளி உட்பட 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகளையும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மயூரநாதர் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கண்ணாடி, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்கள் வைத்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சித்தாளப்பாடி கிராமத்திற்கு செல்லும் சாலையானது சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் 5 வருடங்களாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் பணிக்கு செல்வோர், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகரில் ஆடி மாதம் துவங்கியதை தொடர்ந்து காரியாப்பட்டி பகுதியில் தென்மேற்கு பருவமழையினை எதிர்பார்த்து விவசாயிகள் விளைநிலங்களை உழவு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். காரியாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் அதிகளவில் பருத்தி, உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, மக்காச்சோளம் விவசாயம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டேனிஸ்பேட்டை வனத்தில் பழந்தின்னி வவ்வால்களை 2 பேர் துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடி சில்லி சிக்கன் என வறுத்து விற்பனை செய்துள்ளனர். தொடர்ந்து வேட்டையில் ஈடுபட்ட டேனிஸ்பேட்டையைச் சேர்ந்த கமல், செல்வம் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் இயங்கி வரும் அரசு நவீன அரிசி ஆலையால் தூசி பரவி பல நோய்களால் மக்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சுடுகாட்டில் குடியேறி உண்டும் உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆலையை மூடக்கோரி 2006ஆம் ஆண்டு முதல் அப்பகுதி மக்கள் போராடி வரும் நிலையில் நீதிமன்றத்தில் முறையிட்டும் மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு பெற்று உள்ள நிலையில் ஆலையில் இருந்து தூசு பரவுவதை இதுவரை தடுக்கவில்லை எனவும் ஆலையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வசந்த் என்பவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். ஆளை மூடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாவே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க நேற்று மாலை என்ன பண்ணாங்க, இது ஒரு அமைதி பேச்சு பண்ணு சொல்லிட்டு ஆடியோ மேடம் எங்களை அழைச்சாங்க. ஊருக்கே தெரியாது. நாங்கள் அவங்க பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களோட நம்மளுக்கு ஒரு தீர்வு தருவாங்கன்னு நாங்கள் ஒரு 2 பேர் மட்டும் போயிட்டு உங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நம்பிக்கை கிடையாது, நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க, அதை ஒத்துக்கிட்டு போய் திரும்பி அதை மீறி செயல்படுறாங்க சொல்லிட்டு மறுபடியுமே அவங்கள்ட்ட நீங்கள் அமைதி பேச்சுக்கு வராங்க, ஒரு தீர்வோடு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அவங்களுமே சரி நாங்கள் சொன்ன குறையெல்லாம் நல்லா உள்வாங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு தீர்வோடு இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு தீர்வு தருவாங்க நம்பிக்கையோட இந்த சுடுகாட்டு குடியிருப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கு. தீர்வு வர இங்கே தான் இருப்போங்கிறத உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் கிராமத்தில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரதன்யா, லோகேஸ்வரி, ஜபலா மேரி ஆகியோரின் ஆன்மா சாந்தியடைய உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் நிறுவன தலைவர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில், வரதட்சணை கேட்டு கொடுமை செய்பவர்களை தமிழக அரசு தண்டிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இன்னைக்கு கையாடல் பட்டு வரதட்சணை கொடுமையால இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற இந்த சூழ்நிலை வரதட்சணை ஒழிக்க வேண்டும். வரதட்சணை எவரவர்கள் இது மாதிரி கேட்டு இளம் பெண்களை கொடுமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை ஜெயிலில் தள்ளணும். இதுதான் எங்களுடைய உலக இந்த திருக்கோவிலுக்கு அமைப்பு எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு கண்டிப்பா இதை கவனம் செலுத்தும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே SSKR முதியோர் இல்லத்திற்கு அரிசி, பருப்பு உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை ரோட்டரி கிளப் சேலம் யங் டவுன் சார்பில் வழங்கியது. இதில் தலைவர் நாகபூசணம், செயலாளர் ஆனந்த கந்தசாமி, சிறப்பு அழைப்பாளர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு அறுசுவை உணவும் பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவும் சாப்பிட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில்
பரிசளிப்பு விழா நடைபெற்றது. 59 பள்ளிகளை சேர்ந்த 210 மாணவ மாணவிகளுக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் KS மூர்த்தி 12 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்கூல் பேக், முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 5000 ரூபாய், இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பணம் மற்றும் பரிசுகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குலதெய்வ வழிபாடுக்காக கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 25க்கும் மேற்பட்டோர் மீது தேனீக்கள் கொட்டியதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆரணி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆரணி அருகே குலதெய்வம் வழிபாட்டின் போது பக்தர்கள் மீது தேனீக்கள் கொட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பெத்தல் நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி புத்தகப்பை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பங்கேற்று குழந்தைகளுக்கு பள்ளி புத்தகப்பையை வழங்கினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 100 கலை அரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடும் 5வது வட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திராவில் வழங்குவது போல் உதவித்தொகை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி வட்ட தலைவர் ராஜேந்திரன், வட்ட பொருளாளர் விமலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மலைவாழ் மாணவர்களுக்கு கல்வி வசதி கிடைக்கும் வகையில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரசன்னா ராமசாமி என்ற அமெரிக்க IT நிறுவன உரிமையாளர் பழங்குடியின மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து உயர்மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கர்ஷாம்பட்டி கிராமத்தில் உள்ள ரகுபதி கிருஷ்ணா கொண்டம்மாள் திருக்கோயிலில் ஆடி மாதம் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 50,000 வளையல்களுடன் கோவில் சிலை அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் இந்த வளையல் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னவரியம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயிலில் இந்து கோயில்களை சுத்தம் செய்யும் முறை இறைப்பணி சார்பில் உழவார தூய்மை பணி நடைபெற்றது. இதில் அமைப்பின் நிர்வாகி கணேசன் தலைமையில் திருமுறைகள் படி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி 300க்கும் மேற்பட்டோர் அச்சிறுபாக்கம் 4 மாட வீதிகளில் பேரணியாக சென்றும் கோவில் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் மாணவர் ஒருவர் தாம் படிக்கின்ற பொழுது பள்ளிக்கு அணிந்து வந்த சீருடையை அணிந்து வந்தது அங்கிருப்பவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியதுடன் முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களிடம் பெரும்பால் அடி வாங்கியும் மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து கேரளாவில் உள்ள முக்கிய கோயில்களில் நடைபெறும் நிறை புத்தரிசி பூஜைக்காக 120 கட்டு நெற்கதிர்கள் கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக இதற்காக ராஜபாளையம் ஐயப்ப பக்தர்கள் குழு மற்றும் நாகராஜ் குழுவினர் சார்பில் 120 கட்டுகள் நெற்கதிர் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது.
மேட்டூர் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு இன்று காலை நிலவரப்படி 98,934 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் 97,464 கன அடி நீர் காவிரி ஆற்றிலும், 650 கன அடி நீர் தென்கரை வாய்க்காலிலும், 400 கன அடி தண்ணீர் கட்டளை மேட்டு வாய்க்காலிலும், 20 கன அடி தண்ணீர் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலிலும் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஸ்ரீ எல்லையம்மன் கோயிலில் ஆடி திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்கழனி கிராமத்தில் உள்ள பூரண புஷ்களாம்பாள் உடனுரை ஸ்ரீ மங்களழக ஆகாச ஐயனார் ஆலயத்தில் 1008 கலசாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சின்னப்பர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விழுக்காததாக கூறப்படும் நிலையில் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நகர நிர்வாகிகள் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட செயலாளர் சின்னப்பரிடம் தங்களுக்கு முறையான அழைப்புதல் இதுவரை ஏதும் கொடுக்கவில்லை எனவும் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறி மேடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.